உங்க கிருபை இல்லாம, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உணர்ந்து சொல்லுங்க எல்லாரும். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. எப்பக்கம் ஒடுக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களை போல வேளனாய் ஓடச் செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் நின்று திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி நின்று
உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. தேவ பிள்ளையே, உங்களை ரட்சித்த கிருபை, உங்களை தேடி வந்த கிருபை, உங்களுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றின கிருபை, உங்களை அபிஷேகித்த கிருபை, இதுவரைக்கும் வழி நடத்திட்டு வந்த கிருபை, பாதுகாத்த கிருபை, இந்த கிருபையெல்லாம் வேணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோமே. அப்படியே நம்ம கரங்களை உயர்த்தி உங்கள் சத்தத்தை நீங்கள் உயர்த்தி இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் வாழ முடியாது. நீங்கள் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரை 100% சார்ந்து கொள்வதற்கு அது அடையாளம். என் பலத்தால் நான் வாழ்ந்துருவேன், என்னுடைய சாமர்த்தியத்தால் வாழ்ந்துருவேன், எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாதுங்க. கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான். சொல்லுங்க, நான் இழைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நீழைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நீழைப்பதும் உங்க கிருபைதானப்பா. அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே ஜீவிய காலமெல்லாம் இந்த கிருபையை நான் இழந்துடக்கூடாது சொல்ல போறீங்க. அப்படியே, ஆண்டவரே என் ஜீவிய காலமெல்லாம் இந்த கிருபையை நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே கிருபை இழந்துடக்கூடாது, கிருபையின் தேவனை நான் பிடித்து கொண்டு பற்றி கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி முழங்கால் படியிட்டு, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. சொல்லுங்க மீண்டும் ஒரு முறை, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும், சொல்லுங்க, உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் உங்க கிருபைதான். நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி, உங்க கிருபை இல்லாம என்னால் வாழ முடியாது, கிருபை இல்லாம என்னால் எனக்கு வாழ தெரியாது, உங்க கிருபை தான் என் வாழ்க்கைக்கு எல்லாம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி கேட்ட உடைய பிள்ளைகள் மேலே அளவற்றவும் உடைய கிருபை உடைய பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் அந்த கிருபையின் பிரசன்னம், கிருபையின் அபிஷேகம், கிருபையின் வல்லமை உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். கர்த்த நீர் அப்படியே உடைய பிள்ளைகளை கர்த்த நீர் ஆசீர்வதிக்கிற உம்முடைய அன்புக்காக
2 கரங்களையும் தட்டி சொல்லிருங்க, ஓ க்ளோரி 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 க்ளோரி, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த உபவாச ஜெபத்தினுடைய 3வது செய்திக்கு உள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் ஜவஹர் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. எனவே இந்த சுத்திகரிப்பு நாட்களில் 40வது நாளில் கர்த்தர் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசி நமக்கு கற்றுக் கொடுக்குற சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகளுக்கு நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே என் கூட ஒரு நிமிஷம் அப்படியே கையை உயர்த்தி பேசுங்கப்பா, அப்படியே வார்த்தை இந்த 3வது செய்தியில் எனக்கு நேராக கடந்து வரட்டும், நீங்கள் பேசுங்க, என்னை இன்னும் ஆண்டவரே அப்பா பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, எல்லா ஆண்டவரே பார்த்தீங்கன்னா அசுசிகளும் நீங்கி தேவனுடைய கரத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய வெளியேறப்பட்ட பாத்திரமாக என்னை கர்த்தர் நடத்துங்க. உடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் ஜவஹர் அவர்களை கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட சபையாராக நம்ம வரவேற்போமா? பிரைஸ் காட், பிரைஸ் காட். எத்தனை சந்தோஷமாக இருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்முடைய பலன் புதிதாகி கொண்டே போகிறது. அதுதான் இதனுடைய ரகசியம். நமக்கு ஒன்றும் வெளியே தெரியாது, ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருப்பான். காலங்கள் வரும்பொழுது அந்த புதிய பலனை நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாக பார்ப்போம். ஆகவே உங்களை சரீரத்தை ஒடுக்கி தேவ சமூகத்தில் இந்த 12 மணி நேரம் வரும்படி நீங்கள் உங்களை அர்ப்பணித்தபடினால நிச்சயமாகவே கர்த்தர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்னைக்கு நடத்துக்கிற பொருள், உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவீது ஆண்டவரோடு நெருங்கி நடந்தவன். தாவீதுக்கு ஆண்டவருடைய வல்லமை தெரியும். ஏதோ ஒரு வல்லமையே ஒரு இன்சிடென்ட்ல மட்டும் ருசிச்சவன் கிடையாது. தாவீதுடைய லைஃப் ஸ்டைலை கிறிஸ்டியனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஒப்பிடலாம். ஏன்னா ஆண்டவருடைய வல்லமையை அறிந்தவன், சுகமளிக்கும் வல்லமையை அறிந்தவன், அற்புதங்களை செய்கிற சக்தி அறிந்தவன், ஆண்டவருடைய ஞானத்தை அறிஞ்சவன், ஆண்டவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை உணர்ந்து கொண்டவன், அற்புதங்களை ருசித்தவன், கர்த்தர் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அனுபவித்தவன். அவன் தேவனுடைய வல்லமைக்கு ஒரு டிக்ஷனரியே எழுதிடலாம். அவ்வளவு காரியங்களையும் சங்கீத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவனை தரிசித்தவன், அதிகாலையில் ஓடி போய் தேவ சமூகத்தில் விழுவதை அவன் அதிகமாய் ஆசை கொண்டவன். இப்படி தாவீது ஆண்டவர் ரொம்ப நெருங்கி 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 நடந்த ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த சங்கீதத்தில் எழுதுகிறாரு, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இந்த உலகத்தில் நிறைய காரியங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, ஆனால் நடத்துதலுக்கு பாருங்கள் அவ்வளோ வரமாட்டாங்க. ஐயா இந்த இடம் எங்கே இருக்குன்னா நேராக போங்க, அப்படி போங்க, அப்படி அப்படின்றவாங்க, அவ்வளோதான். ஆனால் நம்மளை ஒருத்தர் அப்படியா வாங்க நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு கூட்டு கொண்டு விடுறவங்க ரொம்ப என்ற மாதிரி இருக்கும். ஒரு காரியத்தில் நம்ம இந்த உலகத்தில் அறியப்படாத ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள விரும்பும்போது நம்மளை நடத்துகிறவர்கள் கொண்டு போய் விடுகிற அனுபவத்தோடு வந்தாங்கன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். இது என்ன செய்யனே தெரியல, இப்படி தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், அது பிரயோஜனமுள்ளதாகவும் இருக்கும். தாவீது எல்லா அனுபவங்களையும் பெற்று கொண்டிருந்தாலும் இந்த சங்கீதத்தில் சொல்கிறான், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, அந்த நல்ல ஆவி என்னை நடத்தி கொண்டு கூடவே வருவதாக அப்படின்னு போட்டிருக்கு ஒரு பைபிளில். ஆக இந்த நாட்களில் நம்ம பலவிதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கும் இந்த காலங்களில் நமக்கு தேவை ஒரு வழிநடத்தும் தேவன் தேவை, வழிநடத்துவும் வல்லமை தேவை, வழிநடத்தும் நல்ல ஆவி தேவை. அப்போ ஆண்டவர் விட்டு அவன் கண்டுபிடிச்ச நல்ல குணாதிசயங்களில் ஒன்று, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 107 அதிகாரம் 7 வசனம் சொல்லுது, நீங்கள் யாராவது வாசித்து பாருங்கள். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அப்போ
அந்த 106 சங்கீதம் முழுவதும் நீங்கள் வாசித்தீங்கன்னா தேவனுடைய நடத்தல் ரொம்ப அழகாக அதில் போட்டிருக்கு. 5 விதமான ஜனங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், அதற்கு அவங்க செய்ய வேண்டியது என்ன, அதை எப்படி நடத்துவார், நடத்துவதனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஸோ 106 சங்கீதம் முழுவதையும் தியானிக்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. அதில் 5 விதமான மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் அந்த 5 விதத்தில் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருப்போம். அந்த இடத்துல நமக்கும் ஆண்டவருடைய வழிநடத்தல் நிச்சயமாக தேவைப்படுகிறதா இருக்கும் ஒருவேளை. அப்போ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், பற்றி கொண்டு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வர போகிறோம். முதலாவது காரியம் பாருங்கள், சங்கீதம் 107 அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாகி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். ஐயா இதுவரைக்கும் சொல்லலையா? அதான் பிரச்சனையே. மீட்கப்பட்டவர்கள் எங்கேருந்து மீட்கப்பட்டாங்க? சத்துருடைய வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டாங்க. மீட்கப்பட்டவங்க என்ன சொல்லணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்ல கடவர்கள். வேதத்தில் நிறைய இடங்களில் அறிக்கைகள் இருக்குது, இப்படி சொல்லணும் சொல்லணும் சொல்லணும். நான் நோட் புக்கில் அப்படியே எழுதி வச்சேன். சுமார் 40 வசனங்கள் வருது, இப்படி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு வருது. அதில் சில வசனங்கள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேதம் சொல்கிற அதில் உபாகமம் 26:15 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உமது ஜனங்களாகி இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வார்களாக. அவ்வளோ அழகாக வருது பாருங்கள், சொல்வார்களாக. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 118 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அப்படியே கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்வார்களாக. அப்படி சொல்கிறவங்களுக்கு நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் அவர்களை என்னை விசாலத்திலே வைத்தார். ஏசாயா 3 அதிகாரம் 10 சொல்லுது பாருங்கள். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஏசாயா 12:1 சொல்லுது பாருங்க. அக்காலத்தில் நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என்மேல் கோபமாக இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிச்சு, நீர் என்னை தேற்றுவீர். சங்கீதம் 106:48 சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அனாதியாய் என்னென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலுயா என்பார்களாக. நீதிமொழிகள் 7:5 சொல்லுது, ஞானத்தை நோக்கி நீ சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ நினைத்தாள் என்றும் சொல்வார்களாக. இதெல்லாம் சொல்லணும்னு சொல்லுது வேதம். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். சில தேவ ஊழியர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோரி டு காட் அப்படிப்பாங்க, க்ளோரி டு காட் அப்படிப்பாங்க. காரணம் என்னென்னா சொல்ல வேண்டும் என்பது கட்டளை அதில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவேல் 3:10 சொல்லுது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அதே மாதிரி சங்கீதம் 89, 26, 27 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், ரொம்ப நல்ல அறிக்கை அது. அதை நீங்கள் சொல்லி பார்த்துட்டா நல்லாயிருக்கும். சங்கீதம் 89, 26, 27 அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். அவன் சொல்லுவான், ஆக்குவேன், சொல்லுவான். அறிக்கைக்கு பின்னால் வல்லமை இருக்குது, அறிக்கைக்கு பின்னால் கர்த்தருடைய பலத்த செயல்பாடு இருக்குது, அறிக்கைக்கு பின்னால் தேவனுடைய பலத்த கிரியை இருக்குது. அந்த அறிக்கைக்கு பின்னால் நம்ம சொல்கிற ஒவ்வொருக்கும் பின்னால் எதிரிகளுக்கு பலத்த அடி இருக்குது, நமக்கு ஒரு மகிமை இருக்குது. ஆக அறிக்கையை நீங்கள் யார் பைபிள் வாசிக்கும் போது அப்படி சொல்வார்களாக, சொல்ல கடவர்கள், சொல்லு அப்படி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அதை ஒரு ரவுண்டு போட்டு வச்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் சொல்லி பாருங்கள். நிச்சயமாகவே அது உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்யும். சரி, கர்த்தரை துதியுங்கள், இவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று மீட்கப்பட்டவர்கள் சொல்ல வேண்டும். ஏன் சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? சொல்ல கடவர்கள்னு சொல்லிட்டீங்க, எதுக்கு சொல்லணும்? சங்கீதம் 107, 4, 5 பாருங்க. அவர்கள் எவர்கள்? சொல்ல வேண்டியவர்கள் தாபரிக்கு மூரை காணாமல் அவந்தர வழியாய் பசியாகவும் அப்போ சொல்ல வேண்டியது எதுக்கு தெரியுமா? வழி இல்லாம
வனாந்திரத்தில் பசியாகவும் தாமாகவும் ஆத்மா தின்னதாகவும் அலைந்து திரிகிறாங்கன்னா என்ன தெரியல, அவங்களுக்கு வழி தெரியல. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள யார் கேட்டாலும் அங்கே போகிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் அவன் அலைந்து திரிகிறவனுக்கு என்ன தெரியாது, வழி தெரியாது. அவன் எதுக்கு வழி தெரியாது, தாபரிக்கும் ஊரை போய் சேர. ஐயா எங்கே போகிறதுன்னு தெரியுது, ஆனால் எப்படி போகணும்னு தெரிலனா அது மிகவும் ஆபத்தான ஒன்று இல்லை. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க, இந்த ஆளுக்கு ஏதோ தெரில போலுக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு காரியம் தெரில, பார்த்தீங்களா, என்ன செய்யன்னு தெரியல, எப்படி செய்யன்னு தெரியல, எங்கே போய் சேர போகுதுன்னு தெரியல, இப்படி போனால் எப்படியோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம், பார்த்தீங்களா, அது நம்ம தான். அப்போ நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை துதியுங்கள், ஒரு கிருபை எஞ்சும் உள்ளது என்று சொல்ல வேண்டும். எப்பெல்லாம் நீங்கள் அதை நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த வசனத்தை நினச்சிக்கோங்க. அப்போ கர்த்தரை துதியுங்கள், அவருக்கு நல்லவர் கிருபைன்னு சொல்ல கடவர்கள். அதை அடிக்கடி சொல்லும்போது என்ன நடக்குது பாருங்கள், வேதத்தில் வாசிக்கலாம். 107ஆம் சங்கீதத்தில் 6-7 பாருங்கள். இப்ப சொல்றாரு, கூப்பிட்டார்கள், விடுவித்தார், போய் சேர செம்மையான வழியிலே நடத்தினார். அப்போ இந்த காரியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம சொல்ல வேண்டிய அறிக்கையும் செய்ய வேண்டிய ஜெபமும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய கிருபையை நமக்குள்ள கொண்டு வந்து அலைந்து திரிகிற இடத்துல இருந்து, பசியாக இருக்கிற இடத்துல இருந்து ஆத்மா தோய்ந்ததுன்னு அர்த்தம். இதெல்லாம் வேணாம், நம்ம போகணும், செத்து போனோட பரவாயில்லப்பா, இதுக்கு மேலே இந்த வழியை தாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க, பார்த்தீங்களா, அது ஆத்மா தொய்ந்து போன நிலைமை. அந்த நிலைமையில் இருக்கிறவங்கள அவங்க கூப்பிடும் பொழுது விடுவித்து அவர்களுக்கு போய் சேர செம்மையான வழியிலே நடத்தினார். வனாந்தரத்தில் ஆகார் அலைந்து திரிகிறா. ஏன் அலைந்து திரிகிறா? ஆபிரகாம் முதல்ல அலைஞ்சு தெரியல, முதல்ல கரெக்டாக கண்டுபிடிச்சான் தூதன். என்னம்மா சாராய் அடிமை பெண்ணா யாகரே, எங்கிருந்து வருகிறா, எங்கே போறாய்? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டா, நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன். மொத்த ஹிஸ்ட்ரி நல்லா அடங்கி போச்சு. உடனே என்ன பண்ணுறான், போய் அடங்கி இதை மாட்டிக்கணுன்னே திரும்பி போயிட்டான். கற்பவதியாக இருக்க உன் குழந்தை இருக்குது, அதுக்கு இஸ்மவேல் பேரிடுவாயாக்க, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் அவங்க அப்படின்லாம் சொல்லி அனுப்பிடுறாரு. அங்கே போன சும்மா இருந்தாலாம் இல்லை. ஈசாக்கு வளர்ந்தவனே ஆகாருடைய மகனாக இஸ்மவேல் அவனை கிண்டல் பண்ணுறான். முதல்ல இவன் நாச்சியாரை கிண்டல் பண்ணான், ஓடிய வந்தா. இப்போ யார் கிண்டல் பண்ணுறான்? ஈசாக்கை இஸ்மவேல் கிண்டல் பண்ணுறான். சாராளுக்கு பொறுக்கலை. இப்போ பையன் வந்துட்டான், அதனால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா. அவள் போய் நேராக ஆபிரகாம் சொல்லிட்டா, முதல்ல வெளியே அனுப்புங்க அப்படின்ட்டா. வெளியே அனுப்பிட்டாங்க. ஆபிரகாம் கொஞ்சம் தயங்கினா. கர்த்தர் ஆபிரகாமிடம் சாராய் சொல்வதை கேள் அனுப்பிட்டான். இப்போ முதல்ல வழி கரெக்டாக தெரிஞ்சிச்சு அவளுக்கு, ஆனால் வேகமாக போனான். இப்போ வழி தெரியல. ஏன்? ஆண்டவர் விட்டுட்டாவா, கீழ்படியலை, அடங்கி இருக்கல. அடங்கிருன்னு சொன்னபடி வார்த்தையில் அடங்கி இருந்திருக்கணும், அடங்கி இருக்கல. இப்போ வெளியே அனுப்பினோடனே அலைஞ்சு திரியிறா. இப்போ ஆண்டவர் கிருபையாக பார்த்து பிள்ளை சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்களை திறந்து ஒரு நீரூற்றை காண்பிக்கிறாரு. அப்புறம் ஓடியே போய் தண்ணீர் ஒப்பிட்டு என்ன பண்ணுறா, தன் மகனுக்கு கொடுக்குறா. அப்புறம் அவங்க வழியில் போகிறாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஆண்டவர் காண்பிக்கிற வழி தெரியாத ஒரு சூழ்நிலையில், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய நிலைமையாக இருக்கலாம், பிள்ளைகள் காரியமாக இருக்கலாம், முதிர் வயதின் காரியமாக இருக்கலாம், வீட்டு காரியமாக இருக்கலாம், வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்கிறதா இருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இடத்துல எப்படின்னு தெரியாமல் மண்டை குழம்பிக்கிட்டே இருக்க பாருங்கள். நம்ம கண்டிப்பாக அலைஞ்சு திரிகிற ஒரு இடமா இருக்குது. அப்போ கர்த்தருடைய கிருபையை அறிக்கையிட்டு அவர்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவரை விடுவித்தார். இந்த சங்கீதத்தில் அடிக்கடி ஒன்று வரும், கூப்பிட்டார், விடுவித்தார், துதிப்பார்களாக, கிருபை நிமித்தம் அதிசயங்களை பார்ப்பார்களாக, அப்படிலாம் வரும். ஸோ அது முக்கியமாக நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒன்று. ஸோ தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்களை போய் சேர செம்மையான வழியிலே நடத்தினார். இப்போ நம்ம வாழ்க்கையில் அலைஞ்சு திரிகிற மனநிலையை ஒருமுகப்படுத்தி என்னதான் செய்யணும், இதுதான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வச்சுருக்கிற வழி, இப்படி போனால் என் எதிர்காலத்தில் கண்டிப்பாக விட்டுருவார் அப்படின்ற தெளிவு வரணும். அப்படின்னா கிருபையை அறிக்கை செய்யணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே நம்மளை என்ன பண்ணுவார், செம்மையான வழியிலே நடத்துவார்.
ஆண்டவர் உங்களை நடத்தலை அப்படின்னா நிச்சயமாக சாத்தான் நடத்துவான். அவன் 4 பேர் கூட்டிட்டு வந்துடுவான். இந்த ஆள் எங்கே இருக்குது, ரோட்டில் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, இன்னும் அட்ரஸ் தெரியல, ஸ்ட்ரீட் தெரியல, ரோர் நம்பர் தெரியல, இடமும் தெரியல, பேரும் தெரியல, மொழியும் தெரியல, இவன் நம்ம ஆள் தான், வலையை போட்டு பிடிச்சிருவான். ஆக தேவனுடைய நடத்தல் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் தெளிவாக அறியப்பட வேண்டியது. அப்படி அறியப்படாத ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கிரேஸ், கர்த்தரை துதியுங்கள் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று அறிக்கை செய்வது முதல் காரியம். இரண்டாவது அவர் நோக்கி கூப்பிட வேண்டியது ரெண்டாவது காரியம். ரெண்டையும் செய்யுங்க, கர்த்தர் உங்களை வழியில் நடத்துவார். 3 ராஜாக்கள் யாருன்னா, யோராம் அவன் ஒரு ராஜா, யோசபாத்துடைய மகன். சரி, யோராம் வந்து ஆகாபுடைய குமாரன். அடுத்தது யோசபாத்து. அடுத்தது யாருன்னா ஏதோம் ராஜா. உங்களுக்கு தெரியும் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சம்பவம் இருக்குது. அப்போ இந்த யோராம் போய் என்ன பண்ணுறான், யோசபாத்திர போய் இந்த மாதிரி மோவாபியர்லாம் கலகம் பண்ணி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, எங்கள் அப்பா இறந்த பிறகு நீ எங்களை யுத்தத்துக்கு வரியா அப்படின்னு கூப்பிடுவான். உடனே யோசபாத் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக என்ன பண்ணிடுவான், வந்துடுவான், நம்ம தெரிஞ்ச நம்ம இஸ்ரேல் கோத்திரம் தானே வந்துடுவான். உடனே ஏதோம் ராஜாவை கூப்பிடுவாங்க, அவனும் ஓகேன்றுவான். ஸோ ஏதோம் ராஜா, யோராம் ராஜா, யோசபாத் ராஜா 3 பேரும் ஒன்று சேர்ந்து யுத்தத்துக்கு போவாங்க. அப்போ யோசாம் சொல்லுவாங்க, சாரி யோசபாத்து கேட்பான், எந்த வழியாக போகலான்னு கேட்பான். உடனே அங்கே ஏதோம் வனாந்தர வழியாக போகலாம் அப்படின்ட்டுருவாங்க. உடனே ஏதோ வனாந்தர வழியாக போவாங்க. அங்கே போய் நல்லா மாட்டிப்பாங்க, வழி தெரியாமல் மாட்டி 7 நாட்கள் அலைந்து திரிந்து இருந்த தண்ணியெல்லாம் காலியாக போய் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லை, இராணுவத்துக்கும் தண்ணி இல்லை, குதிரை வீரர்களுக்கு தண்ணி இல்லை, குதிரைகளுக்கு தண்ணி இல்லை, இவங்களுக்கு தண்ணி இல்லை, நல்லா மாட்டிப்பாங்க. அப்போ சொல்லுவான் இந்த யோராம், ஆண்டவர் நம்மளை மோவாபியரின் கையில் விழ பண்ணுவதற்கே இப்படி கொண்டு வந்துட்டாரு அப்படிம்பா. அதாவது நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், நம்ம யுத்தம்லாம் பண்ண வேண்டாம், நம்மளை வந்து மொத்தமாக தூக்கிட்டு போயிருவான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ யோசபாத் சொல்வார், கர்த்தருடைய வார்த்தை விசாரிப்பதற்குங்க அதாவது ஆள் இருக்கிறான்னு கேட்பாரு. ஆமாம் ஆமாம், எலியா கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை எலிசா இருக்கிறாருன்னு எலிசாட்ட போவாங்க. எலிசா பார்ப்பாரு, யோராம் பார்த்தோன்னே கோவமாக வரும், உங்கள் அப்பாட்ட போ அப்படின்றவாரு. அப்புறம் யோசபாத்தை பார்ப்பாரு, யோசபாத் நல்ல ராஜா தான், அதனால் அவனை மனசு இழகிறோம், யோசபாத் இல்லைன்னா நான் உன்னை பார்த்துருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், சுரமண்டலக்காரன் என் இடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படிம்பாரு. சுரமண்டலக்காரன் வந்து சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கை எலியாவின் மீது எலிசா மீது அமர்ந்தது. அப்போ இந்த பள்ளத்தாக்கெல்லாம் வாய்க்காலை வெட்டுங்கள், அவங்க வெட்டுவாங்க. தண்ணீர் பெய்து, காற்று இருக்காது, மழையும் இருக்காது, தண்ணீர் பெய்து என்ன வரும், மழை பெஞ்சு தண்ணீர் கால்வாயை நிரப்பும். அப்போது அவங்க தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆக கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு முன்பதாக ஒரு கிருபை தேவை. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் தெரியும் தான், நமக்கு ஞானம் இருக்குது, நம்ம உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஏன் ரொம்ப டல்லாக இருக்கேன், என்ன பிரச்சனை உனக்கு, நான் சொல்கிறேன் யா எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஆனால் கிரேஸ், ஆண்டவர் கிருபை இல்லை அப்படின்னா எந்த ஒரு காரியமும் செம்மையாக போகாது. ஆண்டவருடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் வழி ஒழுங்காக இருக்கும். இல்லை வழி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வனாந்திரம் வந்து வழி தான் சொல்கிறாங்க, வனாந்திர வழியாக போகலான்னு சொன்னாங்க. அந்த வழியில் தண்ணி இல்லைன்றது தெரியல அவங்களுக்கு. முதல்ல அந்த வழியில் போனால் நம்ம போய் சேர்றது ஈஸி கிடையாதுன்னு அப்படி தெரியாது. ஆக நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் யுத்தங்களை பண்ணவங்க தான் இங்கே யுத்தத்தின் ஞானம் கெட்டுப்போச்சு, அப்போ மாட்டிக்கொள்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஞானம் எலிசா மூலமாக வந்ததுக்கு காரணம் என்ன, கிரேஸ். ஏன், யோசபாத் கர்த்தரை துதிக்கிறவன், யோசபாத் கர்த்தரை துதித்து கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொள்கிறவன். யோசபாத்துக்கு வேதம் தெரியும். வேதம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தரே துணை என்று வேதத்தை கொண்டு தன்னுடைய நாடு முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்கு போதிக்கும்படி போதனை அனுப்பினவன், அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையை முதல்ல அறிக்கை செய்து அதை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னு சார்ந்து கொள்ளணும். ஒருவர் விலையேற பெற்ற பைக்கை வாங்கினாங்க, ஒரு பையன் வாங்கி ஒரு அம்மா ஒரு பையன் மகனு கொடுத்தாங்க. அவன் ரொம்ப கேட்டான், கொடுத்துட்டாங்க. அந்த பைக்கு வாங்கி 7ஆம் நாளே மிஸ் ஆகிட்டு திருட்டு போயிடுச்சு. உடனே பக்கத்துலலாம் சொல்கிறாங்க, இதுக்கு என்னங்க அந்த பைக்கெலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் நிறைய டிவைஸ்லாம் வச்சுருக்காங்க, எங்கே போய்கிட்டு இருக்கப்போ எந்த இடத்துல இருக்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்களா தெரியுமா, நேராக போய் ஆண்டவர் சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் சார்ந்து கொள்ள மாட்டேன், உங்களை தான்ப்பா சார்ந்து கொள்வேன். வாங்கி 7 நாள் தான் ஆகுது, இந்த பைக் போயிடுச்சு சாமி, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது மீட்டு கொடுங்க, உங்களுடைய வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவ கிருபையை சார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். கர்த்தர் கிருபையாக இறங்கி அந்த பைக்கை மீட்டு கொடுத்தார். அப்போ அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொன்னாங்களாம், இது ஈஸியாக கிடச்சிருக்காதுமா நீங்கள் நினைக்கிற மாதிரி,
இது போன விதமே வேற. அதனால் இது கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் அது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னாங்களாம். ஆக ஆண்டவர் கிருபையை விளக்குனா, அவருடைய முகத்தை விளக்குனா, அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலக்கி விட்டால் நம்ம காரியம் நினச்சியாது நடக்காது. ஸோ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நம்ம எவ்வளவாய் ஆண்டவர் தேடினாலும், நம்முடைய நீதி எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பதாக அது என்னது? கிழிந்த கந்தல் தான். ஸோ தேவ கிருபையை முதலாவது சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை நல்லது என்று அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல நீங்கள் வழி தெரியாமல் இருக்கீங்களோ, என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கீங்களோ, எப்படி செய்யன்னு தெரியாமல் இருக்கீங்களோ, எப்படி போய் உங்களுடைய டெஸ்டினேஷன், உங்களுடைய முடிவு இருக்குன்னு தெரியலையோ, கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடத்துவார். இரண்டாவது ஒரு நபரை குறித்து வேதம் இந்த சங்கீதத்தில் சொல்லுது. சங்கீதம் 107 அதிகாரம் 10-11. உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவர்களுடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். இந்த கூட்டம் யாருன்னா, ஆண்டவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள். எல்லாருமே நான் இனி சேர்த்து சொல்றேன், ஆண்டவர் நிறைய ஆலோசனை கொடுப்பார் நமக்கு. எல்லா ஆலோசனையும் கேட்ட உடனே ஏற்றுக்கொள்கிற மனசும் நமக்கு வராத உடனே கீழ்ப்படியவும் மாட்டோம். எல்லாம் சேர்த்தான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்து விரோதமாகவும் போராடுகிற காலம், போராடுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம டக்குன்னு நம்ம பண்ணிட முடியாது, மாறிட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவோம் அதில். அப்போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். சகாயர் இல்லை அவங்களுக்கு, ஆனால் விழுந்து போனார்கள். அப்போ ஆலோசனையை கேட்காததினால, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காததுனால, அது வேண்டாம், அதை அலட்சியப்படுத்தினதுனால இரும்பிலும் கட்டிலும் நெருக்கத்திலும் கட்டுண்டு கிடந்தார்கள். இவ்வளோ நம்ம வாழ்க்கையில் வெளியே வரணும்னு நினைப்போம், சில காரியங்கள்லேருந்து வெளியே வர முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு கட்டு, அதுக்கு பின்னால் ஒரு ஆவிக்குரிய கட்டு இருக்கும். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டில் ஒருத்தன் படுத்து கிடந்தான். 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷம். இமேஜின் பண்ணி பாருங்கள், அவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டு. அப்படிப்பட்ட கட்டு அவனுக்கு தெரியல அது கட்டுன்னு. அவன் வியாதின்னா இருந்துக்கிட்டே இருந்தான். ஏசாமி ஆண்டு அவனை பார்த்து கேட்குறாரு, அவன் வெகு நாள் வியாதியஸ்தன் என்று அறிந்து சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்குறாரு. உடனே அவனை சொல்கிறான், சுகம் அடைஞ்சிருவேன், நான் போயிடுவேன், ஆனால் எனக்கு கொண்டு விட்றதுக்கு யாருமே இல்லை, நான் போகிறதுக்குள்ள இன்னும் திறங்கிடுறான். இல்லையா, நீ கட்டப்பட்டிருக்க, நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னால் இறங்க முடியாது. நீ என்ன முயற்சி பண்ணாலும் உன்னை கொண்டு போய் விடுறதுக்கும் ஆள் வரமாட்டான். ஏன்? நீ கட்டப்பட்டிருக்கிறாய். ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது அவன் கட்டப்படுகிறான். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், அவன் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். ஸோ இவன் நினச்சிக்கிட்டான், நம்மளை விட்றதுக்கு யாரும் இல்லை, எப்படியாவது ஒருத்தன் வந்துடுவான், பார்த்துடலாம் 1 2 3 4 38 வருஷம் ஓடி போச்சு. அவன் சுகமடையும் போது ஆண்டவர் சொல்லுவார், அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு உடனே சுகமாகி படுக்கை தூக்குறான். வேதம் சொல்லுது, ஆண்டவனை பார்த்து, ஏதோ நீ சுகமானாய், அதிக கேடானது உனக்கு வராத. அப்படி நீ பாவம் ஒரு கட்டு. அந்த பாவம் எப்போ தெரியுமா கட்டப்படும்? உங்களை கட்டும் நீங்கள் ஆலோசனையை அசட்டை பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருந்தான், அவன் மெட்ராஸில் வேலை பார்த்துட்டு இருந்தான். வேலை பார்த்து கொண்டே இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. அப்போது மனசுக்குள்ளே அவன் கொஞ்சம் சர்ச்சுக்கெலாம் வருவான், ஆனால் ஆண்டவரை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நபர். அப்போ அந்த ஆண்டவர் சொன்ன மனசுக்கு சொல்லியிருக்காரு, சேராதன்னார். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சேர ஆரம்பிச்சிட்டான். திடீர்னு என்ன பண்ணாங்க, எல்லாம் கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு பீச்சுக்கு போயிட்டாங்க. கிரிக்கெட் நல்லா விளையாண்டாங்க. வளர்ந்தோடனே ஒரே தாகம் துவைக்கும்ல, ஏதாவது குடிக்கணும் போல இருக்கும். தண்ணி குடிச்சிருப்பாங்க, அது பத்தாது இல்லை,
ஸோ எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அங்கே உள்ள போய் ஒரு கடையில் போய் சமோசா டீலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வாடா அந்த மார்க்கெட் வெளியே போகலான்னு இருக்காங்க. இவனுக்கு தெரியல கூட வந்த கூட்டம் திருடுற கூட்டம்னு. என்ன பண்ணல தெரியல. இவன் ஏதோ கிரிக்கெட் விளையாட கூப்பிடுறாங்கன்னு போயிட்டே இருந்துட்டான். ஆனால் ஒன்றும் தெரியாது. மார்க்கெட்டில் போனவொடனே திடீர்னு ஒரு பெண்ணுடைய தங்கச்சின்னு அறுத்துட்டான் ஒருத்தன். அடுத்த உடனே மொத்த கூட்டம் எஸ்கேப் ஆகிடுச்சு. ஆனால் இவன் கூட வந்தவன் என்பதை அறிந்து கொண்டு அங்குள்ள நபர் இவனுக்கு ஓட தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, பிடிச்சிட்டாங்க. 7 ஆண்டுகள் ஜெயிலில் வச்சுட்டாங்க. கட்டப்பட்டு விட்டான். ஆலோசனைக்கு அசட்டை பண்ணுகிறவர்கள் கட்டப்படுவார்கள். நம்ம நினைக்கலாம் இந்த ஜெயிலுக்கும் நம்ம சம்பந்தம் கிடையாது, இந்த காவல்துறைக்கு நம்ம சம்பந்தம் கிடையாது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோம். இல்லை, ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. அந்த ஆலோசனைக்கு நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆபத்தும் கூட. அப்படி ஆபத்தை அவன் வரவழைச்சி கொண்டதுனால அவன் தான் வாழ்நாள் முழுசும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு. இந்த 38 வருஷம் படுத்தவனை ஆண்டவர் வந்து சந்திக்கலைன்னா அவன் கட்டு அவிழ்க்கப்பட போகிறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபை வச்சார். ஏசாமி எங்கே அது முடிச்சு தான் சொல்லுவார், பிதா செய்ய குமாரன் காண்கிறதோ அதை என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டான். அப்போ பிதா சொல்லியிருப்பார், ஏசு சாமிகிட்ட தான் சொல்லியிருப்பார், இந்த சர்ச்சிலேயே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அந்த பக்கம் பேசாட்டப்போ அங்கே ஒருத்தன் கிடக்கிறான் பாரு 38 வருஷமா, அவனை பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் போய் சுகமாக்கி விட்டார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல மீள முடியாத ஒரு இடம் இருக்கும், கட்டு இருக்கும். நீங்கள் மீள முடியலையா, கண்டிப்பாக அது கட்டு தான். அதுக்கு பின்னால் எங்கேயோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்துருந்துருப்பார். ஒரு காரியத்தை வாங்காதன்னு இருப்பார், வாங்கியிருப்பீங்க, திருப்பி கொடுக்க முடியாமலே கடனுக்குள்ளே போயிருப்பீங்க. ஒரு காரியம் போகாதன்னு இருப்பார், அங்கே போயிருப்பீங்க. அங்கே உள்ள தவறான முடிவினால உங்கள் வாழ்க்கையில் பெரிய தொகையை இழந்திருப்பீங்க, இல்லை ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருப்பீங்க. இன்றைக்கி அந்த வாய்ப்பை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒருவேளை கடினமான சூழ்நிலையிலே கடந்து போயிருப்பீங்க. அன்றைக்கி நான் டிசிஷன் எடுத்திருந்தேன்னா சரியாக இருந்திருக்கோம், நான் விட்டுட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. கட்டு என்பது சாத்தான் நம்ம ஆண்டவருடைய ஆலோசனையை விட்டு வெளியே போகும் பொழுது நம்மளை பிடித்து கொள்கிற வல்லம் அது. ஆனால் கட்டி வச்சிருவான். அதே மாதிரி நமக்கு தெரியும் லேகியோன் வந்து எங்கே இருக்கிறான், கல்லறையில் இருக்கிறான். எத்தனை பிசாசு இருந்துச்சு, 1000 பிசாசு இருந்துச்சு. சில ஒரு பைபிளில் 2000 போட்டிருக்கு, ஒரு புக்கில் நினைக்கிறேன். ஆக இத்தனை இயேசுவானர் போகும்பொழுது களத்துக்கெல்லாம் எறிகிறான். இப்போ ஆண்டவர் அவனை விடுவிக்கிறாரு. விடுவிச்ச பிறகு அவன் தெளிந்த புத்தி அடைந்த உடனே இயேசுவானரோடே கூட போக விரும்புகிறான். அப்போ ஏசாமி சொல்கிறாங்க, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவளை உன்னுடைய வீட்டாரிடத்துக்கு போய் சொல்லு அப்படின்றாரு. இதை முதலே செய்திருந்தான் அப்படின்னா அவன் எங்கே வந்திருக்க மாட்டான், கல்லறைக்கு வந்திருக்க மாட்டான். ஆனால் அவன் கல்லறைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன, ஆண்டவர் அவனுக்கு சொல்லும்படி செய்த காரியங்களை எல்லாம் அவன் சொல்லாதபடி அவன் அசட்டை பண்ணி போனதுனால ஒரு ஆவி வெளியே போனால் திருப்பி உள்ள ஒரு மாதிரி வரும் 8. இவனுக்குள்ள எத்தனை இருந்துச்சு, 1000 வந்துட்டு. ஆலோசனை அசட்டை பண்ண கட்டுகள் பலத்து போகும். அப்போ ஆண்டவர் நம்மளை அதிலிருந்து விடுவிக்கணும்னா கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே உங்கள் கிருபை எனக்கு தாங்க சாமி, என் வாழ்க்கையில் இருக்க கட்டுகள் எனக்கு விடுதலை கொடுங்க. நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒன்றுமே நடக்கலையா, இதுக்கு பின்னால் ஆண்டவருடைய வல்லம் இருக்குது, சாத்தானுடைய கட்டு இருக்குது. அப்போ 18 வருஷமாக கூனியான ஸ்திரீயை இயேசுவானவர் வந்து தேவாலயத்தில் பார்க்குறாரு. நாள்தோறும் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் எருசலேமில். அப்போ விடுதலை ஆயிருக்கணும்ல, வசனம் கேட்டுட்டு தானே இருந்திருக்கா, ஆனால் இல்லை. அப்போ ஒரு நாள் இயேசுவானவர் அவளை கண்டு தம்மிடத்தில் வரவழைத்து அவள் மீது கைகளை வைத்து ஜெபிக்கிறார். சொல்கிறாரு. அப்போ பரிசேயர்லாம் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சண்டே வந்து சுகமாக்கிட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி ஏசாமியை கடிந்து கொள்கிறாங்க. ஏசாமி சொல்கிறாரு, சாத்தான் இவளை கட்டி இருந்தானே. அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னும் மீள முடியாமல் இருக்கலாம். நான் ஜெபம் தானே பண்ணுறேன், நான் பைபிள் தானே வாசிக்கிறேன், நான் ஆண்டவருடைய ஆயத்துக்கு ஒழுங்காக தானே போகிறேன், நான் வந்து கர்த்தருக்கு பாட்டில் துதிக்கிறேனே, எனக்கு அபிஷேகங்கள்லாம் இருக்குதே, அப்போ ஏன் என் வாழ்க்கையில் இந்த காரியத்துலேருந்து வெளியே வரவே முடியல? அதுக்கு பின்னால் சத்துருடைய கட்டு இருக்குது. அப்போது கிருபை இல்லாமல் வெளியே வர முடியாது. தேவனுடைய சமூகத்தில் போய் எந்த ஆசீர்வாதத்தையும் கிரியையினால் வாங்கவே முடியாது. வேதத்தில் உங்களுக்கு தெரியும், ரோமரெல்லாம் வாசிருப்பீங்க. ஆக கிருபையை சார்ந்து கொண்டவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது
ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறாரு. கிருபையை சார்ந்து கொண்டோன்றதுக்கு என்ன அடையாளம்? அதுக்கு தான் சொல்லணும், கர்த்தர் துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்வார்களாக, சொல்ல கடவர்கள். ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக, கர்த்தருக்கு பயப்படுகள் சொல்வார்களாகன்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஸோ அந்த கிருபை என்ன செய்யணும்? நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். நம்ம அறிக்கை செய்ய ஆண்டவர் நம்முடைய கட்டுகளில் இருந்து நம்ம நினச்சிவார் வெளியே கொண்டு வருவார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் இருந்ததுன்னா, இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம், உபவாசித்து கூட பார்த்துருக்கலாம், பலவிதமான ஆவிக்குரிய அட்டம்ப்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் சொல்கிறேன், கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஸோ இந்த காரியத்தில் இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை அசட்டை பண்ணி கட்டிலும் இரும்பிலும் ஒருவேளை அந்தகாரத்திலும் வைக்கப்பட்டிருந்து நெருக்கத்தில் இருந்தவங்க சகாயம் இல்லாமல் விழுந்து போனாங்க. வேதம் சொல்லுது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அந்த காரணத்திலும் மரண இருளிலும் இருந்து அவரை வெளிப்பட பண்ணி, சங்கீதம் 107:14 சொல்கிறேன், அவர்களை கட்டுகளை அறுத்தார். 15-16 பாருங்கள், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்தவர் என்று கிருபை நிமித்தமும் சொல்வார்களாக. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெண்கல கதவுனா ஏதோ தடை வந்து விழுந்திருக்கு, கதவு மூடி இருக்கு. இரும்பு தாழ்பால்னா அதுவும் ஏதோ ஒரு தடைன்னு. அதை முறிப்பதை இந்த வசனம் சொல்லுது, கிருபைக்கு ஒப்பிட்டுருக்கு. அப்படி தானே போட்டிருக்கு. கர்த்தர் செய்கிற அதிசய நிமித்தமும் அவருடைய கிருபை நிமித்தமும் சொல்வார்களாக. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வெண்கல கதவையும் இரும்பு தாழ்பாலையும் ஏன் முறிக்கிறாரு? உள்ளே இருக்கிற ஆள் வெளியே வரணும், வெளியே வர முடியல, கிருபை அதை உடைக்கும். ஏங்க தாழ்பால் தானே திறக்க வேண்டியதானேங்க, சாவி இருக்கும்ல தாழ்பாலுக்கு, உடைச்சிட்டா திருப்பி பூட்டு போட முடியுமா? கிருபை உடைக்கும், திருப்பி உள்ளே போய் பூட்டை யார முடியாது. ஏன்? அதான் கிருபை. ஒரு சின்ன பையனை தப்பாக கூட்டு வராரு, அசுத்தாவை பிடிச்சிருக்கு, பயங்கரமாக பிடிச்சிருக்கு. அப்போ தெரியும் உங்களுக்கு, சீசல்கிட்ட கொண்டு வரார். சீசல் என்ன பண்ணுவாங்க? துரத்த முடியாது. உடனே ஏசாமிகிட்ட வந்துடுவாங்க, ஏசாமி துரத்துவாங்க. அவனை ஓன்ட்ட தான்ப்பா இருக்குன்னு சொல்லுவார். அவன் ஆண்டவரே அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுமையா என்று சொல்லி கெஞ்சுவான், கண்ணீரோட சத்தமிட்டு சொல்லுவான். கர்த்தர் உடனே அவனை பார்த்து என்ன சொல்வார்? அந்த அசுத்தாவை அத்துட்டுவார், அது என்ன போயிடும், இனி இவனுக்குள் போகாது. ஒரு காரியத்திலேருந்து விடுதலை ஆனவுடனே நம்ம அது ஃபுல் ஸ்டாப் நினைக்கிறோம், சாத்தான் திருப்பி அட்டம் பண்ணுவான். ஆனால் ஆண்டோடைய கிருபை என்ன செய்யும்? திருப்பி உள்ளே வராதபடிக்கு அடையாளத்தை போடும். ஸோ முதலாவது சொன்னேன், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வழி தெரியாமல் அலைஞ்சு திரிந்தவங்க கிருபையை சார்ந்து கொள்ளும்போது அவர்கள் என்ன பண்ணுறாரு? ஊருக்கு போய் சேர செம்மையான வழியிலே நடத்துகிறாரு. இரண்டாவது காரியம் நான் சொன்னேன், இப்போ ஆண்டுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள் கட்டிலும் இரும்பிலும் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் கட்டுண்டு கடந்தார்கள். அவர்களை விடுவித்து அவர்கள் என்ன பண்ணுறாரு? விடுதலை கொடுக்குறாரு. மூணாவது காரியம் பாருங்க, சங்கீதம் 107 17-18. பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்க போட்டிருக்கு நிர்மூடர், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு ஃபூலிஷ். முட்டாள்தனமான காரியத்தினால பாவத்தில் விழுந்து, அந்த பாவத்தில் விழுந்ததுனால அக்கிரமங்கள் செய்யறதுனால நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவங்க எங்கே போகிறாங்க? மரண வாசல்கள் பரியந்தம் போகிறாங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மூணாவது நோய். பயங்கர நோய்னா பயங்கரமான நோயோ சாதாரண நோயோ, நோய் இருந்தாலே நமக்கு என்ன தெரியாது, பிடிக்காது. அப்போது இந்த உலகம் ஃபுல் ஆஃப் சிக்னஸ். இந்த உலகம் நோய் கொண்ட உலகம்னு சொன்னால் தப்பே கிடையாது. அவ்வளோ நோய்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு முன்னாடிலாம் ஒரு எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பார், அவர்கிட்ட போகிற எல்லாருக்கும் அவர் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு டாக்டரே
தங்களுடைய பிள்ளைக்கு அந்த ஃபீல்டில் அவங்க எக்ஸ்பர்ட் இல்லைன்னா அடுத்த டாக்டர் தான் ரெஃபர் பண்ணுறாங்களே ஒழிய இவங்க என்ன பண்ணுறது இல்லை, அது டீல் பண்ணுறது இல்லை. அப்படிப்பட்ட அளவுக்கு நோய்கள் நிறைய பெருத்து போயிடுச்சு. ஒவ்வொரு ஃபீல்டும் பெருசாக போயிடுச்சு. அப்படி பார்ப்பது காரணம் என்ன? பாதக மார்க்கம், பாவம், ஃபூலிஷ். முட்டாள் பாவத்தினால நோய் கொண்டு ஒடுங்கி போகிறான். அவர்கள் ஆத்மா சாப்பாட்டை கூட என்ன பண்ணுது, வெறுக்குது. அவங்க மரண வாசல்கள் பரியந்த சமீபிக்கிறாங்க. கர்த்தர் தம் வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன பண்ணுறாரு, குணமாக்குகிறார், தப்புவிக்கிறார், அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆக மூணாவது காரியம் சிக்னஸ். நம்ம வாழ்க்கையில் வியாதிப்பட்டு இந்த வியாதியிலிருந்து விடுதலையை 100க்கு 100 பெற்றுக்கொள்றதும் திருப்பி அந்த வியாதியினால் பாதிக்கப்படாமல் இருக்கணும் என்றால் வசனம் தேவை. வசனம் என்ன சொல்லும்? எது பாவம்னு சொல்லும், எது பாவம் இல்லைன்னு சொல்லும். அதனால்தான் இயேசுவான சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இன்னொரு வசனம் சொல்லுது, 1 யோவான் 1 நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவராக இருக்கிறோம், சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் இல்லைன்னா உன்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். பாவம் என்ன கண்டுபிடிச்சிட்டியா? சத்தியம் உள்ளே வந்துட்டு. சத்தியம் உள்ளே வந்தால் தான் பாவத்தை கண்டுபிடிக்க முடியும். பாவத்தை கண்டுபிடிச்சிட்டின்னா பாவத்துலேருந்து என்ன பண்ணிடலாம், வெளியே வந்துடலாம். நீ வந்துட்ட அப்படின்னா வேதம் சொல்லுது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். அப்போ நிறைய பேருக்கு வெளியே இப்போ கேட்டால் அவன் குடிக்காரங்க, அவன் நிறைய லஞ்சம் வாங்குவான், அவன் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன். சில பாவங்கள் வெளியரங்கமாக இருக்குது, ஆனால் அந்தரங்கமான பாவங்கள் இருக்குது பாருங்க. அதுக்கு வெளிச்சம் அடிக்க வேண்டியது வசனம். வசனம் வெளிச்சம் அடிக்காமல் அந்த பாவங்கள் நினைச்ச முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. வேதம் சொல்லுது, மூர்க்கன் பெரும் பாதகன். இன்னொரு போட்டிருக்க, கோபக்காரனுக்கு தோழனாகாதே. அப்புறம் இன்னொரு இடத்துல போட்டிருக்கிறது, பெருமை சாபம். பொய்யும் பெருமையும் சாபம் போட்டிருக்கு. ஆக வேதத்துள்ள நுழைய தான் நம்ம பாவங்கள் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். நான் அடிக்கடி சொல்வேன், ஏசாயா தீர்க்கதரிசி உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டரை பார்த்துட்டு திரும்பி வர முடியல. அவர் சொல்கிறாரு, ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். காரணத்தையும் கண்டுபிடிச்சாரு, பாவத்தையும் கண்டுபிடிச்சாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா சத்தியத்தை அறிந்து பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். ஒருவன் ஆண்டரை நெருங்க 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 தான் பாவத்தை கண்டுபிடிப்பான். நம்ம நினச்சிக்கிற கூடாது, கர்த்தர் நெருங்கி நெருங்கி நடக்க நம்ம பரிசுத்தமாகிட்டே இருக்கணும். பரிசுத்தமாகிறது உண்மைதான், ஆனால் பாவத்தை கண்டுபிடிச்சாதான் பரிசுத்தத்துக்கு அடுத்த ஸ்டெப் போக முடியும். ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே ஏறுறோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாவத்தை கண்டுபிடிப்போம். ஓ ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இதில் பாவமா அப்படின்னு வெளியே வருவோம். வெளியே வரும்போதெல்லாம் ஆண்டவர் நெருங்கி கொண்டே இருப்போம். நான் ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் யாருக்கு துரோகம் பண்ணப்பா, நான் யாருக்கு துரோகம் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி தங்களை பூசி மெழுகி கொள்றவங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படிப்பட்டவங்க எங்கே போய் நிற்க முடியாது, தேவ பிரசனத்தில் நிற்க முடியாது. அப்போ ஆண்டவர் நெருங்க நெருங்க ஒரு விசுவாசிக்கு நடப்பது பாவத்தை கண்டுபிடிச்சி பாவத்திலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருப்பான். அவன் கண்டுபிடிக்கலையா, கொஞ்சம் நோய் அனுப்புவார். நோய் அனுப்பினோடனே, ஏன் இந்த நோய், எதுக்கு இந்த நோய் போக மாட்டேங்குத அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அலசி பார்க்கும்போது பாவத்தை கண்டுபிடிச்சிருவான். ஆக நோய் ஆண்டருடைய ஒரு சிக்ஷை, ஒரு பிரம்பு. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் என்னை கூப்பிட்டு போனார், ஜோம் பண்ண போகலாம் அப்படின்னு. ஜோம் பண்ணல, ஆனால் அவர் பெரியவர், அவர் ஜோம் பண்ண. ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தோம், அப்படி இவரை பார்த்துட்டு ஓடிட்டு போனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கிறாரு. வயிறு அப்படி வீங்கி போயிருக்கு, ஊதி போயிருக்கு. என்ன அவர் வயிறு சுரேஷ், என்ன சுரேஷ் அப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்துடுவேன், இந்த வாரம் உங்கள் சர்ச்சுக்கு வரணும்ல நான் பேசுகிறதுக்கு, நான் வந்துடுவேன் அப்படிம்பாரு. வாங்க வாங்க அப்படின்னு சொன்னார் இவர். அப்படி நிறைய விசுவாச வாழ்க்கையாக நல்லா சரளமாக பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் சண்டே இறந்துட்டார். வெள்ளிக்கிழமை டாக்டர்ஸ் பரிசோதனை பண்ணி ஒன்றுமே தெரியல, ஸ்டமக் ஓப்பன் பண்ணிடுவோன்ட்டாங்க. ஸோ வேகமாக அவரை சர்ஜரி பண்ணி கொண்டு போனாங்க. ஸ்டமக் ஓப்பன் பண்ணாங்க, உள்ளே பார்த்துட்டு அப்படியே மூடிட்டாங்களாம். அப்போ அவங்க ஒய்ஃப்ட்டு சொல்கிறாங்க, திறந்தோம் ஒன்றுமே பண்ண முடியல எங்களால், அப்படியே மூடிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் இறந்துட்டார். அவரை புதைச்ச பிறகு தான் அவரை பற்றி நியூஸ் வெளியே வருது. சில காரியங்களில் அவர் தேவனுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி அவர் சொன்ன காரியங்களை விட்டு விலகி
துணிகரமாக சில பாவங்களை செய்திருக்கிறார்ன்றது அதுக்கப்புறம் தான் வெளியே வருது நியூஸு அவருடைய வேலை ஸ்தலத்திலிருந்து. ஆக பாவம் என்பது ஒரு மரண வாசல், மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அப்போ அதுக்கு ஒரே வழி வசனம். எந்த மனுஷ புத்தியும் எந்த மனுஷ ஞானமும் எந்த மனுஷனுடைய ஆலோசனையும் அங்கே செல்லுபடியே ஆகாது. வசனம் வெளிச்சம் காமிச்சா தான் நீங்கள் வெளியே வர முடியும். அப்போ அந்த இடத்துல பாருங்கள், வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவிக்கிறார். நம்ம தெரியும் 4 பேர் திமிராக்காரனை கொண்டு வராங்க ஏசாமிகிட்ட. ஏசாமி என்ன பண்ணுறாரு, உள்ள அந்த வீட்டுக்குள்ள இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ள நுழைய பார்க்குறாங்க, நுழைய முடியலை. ஸோ நம்ம தெரியும் அந்த ஓட்டை பிரிச்சிடுறாங்க. பிரித்து அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் மொத்தமாக இறக்குறாங்க, உள்ளே இறக்குறாங்க. ஏசாமிக்கு முன்னால் வந்து இறங்கிட்டான். அந்த அப்படியே அந்த தொட்டில் மாதிரி இருக்கிற வந்து இறங்கிட்டான். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு பாவம் மன்னிக்கப்படுவதாக சொன்னார். விசுவாசத்தை கண்டு விசுவாசம் ரட்சித்ததுன்னு சொன்னாரா? இல்லை. அங்கே விசுவாசத்தை பார்த்தாரு. ஆனால் சின், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னப்பறம் தான் அவன் எழும்ப முடிஞ்சிச்சு. அப்போ பாவத்தை டீல் பண்ணாமல், பாவத்தை விட்டு விலகாமல், பாவத்தை கண்டுபிடிக்காமல் ஒரு விசுவாசியோ தேவ பிள்ளையோ எங்கேருந்து வெளியே வர முடியாது. நோயிலிருந்து வெளியே வர முடியாது. அப்போ நோயிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக என்ன பண்ண வேண்டும், வசனத்தினுடைய வெளிச்சத்தில் அதுக்கு பின்னணியை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். சில இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு குருடனை பார்த்து சொல்லும்போது இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாரு, தேவன் நாம மையப்படுவதற்காக இப்படி பிறந்தான்னு. அப்போ விசாரிக்கப்பட வேண்டியது அவசியம். அப்போ விசாரிக்காமலே இதுவாக தான் இருக்கும். இது எனக்கு ஆண்டவர் என்னை உடைக்கிறாரு, என்னை நடத்துகிறாரு, எனக்கு வல்லமை தர்றாரு, என்னை உயர்த்துறாரு, இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேவ சமூகத்தில் போய் தாழ்த்தி வசனத்தை தேடி, ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம விசாரிக்கணும். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தான். அப்போ கர்த்தர் யார் அனுப்புகிறாரு, ஏசாயா ப்ராஃபட் அனுப்புகிறாரு. வேதத்தை வாசிங்க, ஏசாயா 38ஆம் அதிகாரம். ஏசாயான்னு சொல்லுவார், எப்பா நீ வீட்டுக்காரத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லிடுவார் இல்லையா. அப்படி சொன்ன உடனே எசேக்கியா என்ன பண்ணுறாரு பாருங்க, 3ஆம் வசனம் வாசிங்க, 38:3. நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். நான் அவனு கேட்குறேன், அவன் சொன்னதான் ஆண்டவர் தெரியுமா? சொல்லுங்க. இது என்ன ஆஃபீஸில் உள்ள ஏதோ வச்சுட்டு இருப்பாங்களா பிரதர், வேல்யூவேஷன் வேலை செஞ்சுக்கிறதுக்கு, அப்ரைசல் கரெக்டு இல்லை, அப்ரைசல் ஃபார்ம். அது என்ன ஆண்டவர், நான் உண்மையாக இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு, மன உத்தமமாக இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு, என்ன இப்படி மார்க் குறைச்சிட்டிங்களே, என்ன பிரதர் இன்க்ரிமெண்ட்டே போலேன்னு அழுவாங்க சிலர். அது மாதிரி எசேக்கியா அழுதான். இல்லைங்க, எசேக்கியா எழுதி வைத்த அதே அதிகாரத்தில் கடைசியில் பாருங்கள், 38, 19, 20. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். அடுத்து வாசிங்க. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி. துதிக்கலையாங்க, பாவம் நினைக்கிறோம். அப்படியே துதிக்கிறவன் சரியாக துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்தலைன்னா அது பாவம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்து சமீபமாக இருந்தான். என்ன நாட்களில் அசிரிய ராஜா எருசலேமை முற்றுகை போட்டு எசேக்கியாவுடைய விசுவாசத்தெல்லாம் சேலஞ்சு பண்ணி கடைசியில் எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமை இறங்கி 1,85,000 பேரை ஒரு தூதனை கொண்டு ஆண்டர் வெட்டி போட்ட பிறகு ஒரு பெரிய வெற்றி சுதந்திரித்த அவனை என்ன செய்யலை, துதிக்கலை. துதிக்கிறது தாங்க கிறிஸ்தவனுக்கு அடையாளமே. அதிகாலை எழுந்து சத்தமிட்டேன் அப்படின்னு தாவீது எழுதுறாரு. துதி ஒரு வல்லமையான ஆயுதம். விசுவாசிக்கு ஒரு வல்லமையான ஆயுதம் தெரியுமா, துதி. நீங்கள் நிறைய நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு தெரியுமா, அப்படியே மொபைலை திறந்து வச்சு எல்லா பாட்டையும் கேட்குறீங்க. நீங்கள் பாட்டு கேட்குறதும் நீங்கள் பாடுறதும் ஒன்றும் இல்லை.
நீங்கள் பாட்டு கேளுங்க, நான் கூட பாட்டு கேட்குறேன். ஏன்னா சில நிறைய புதிய பாட்டுகள் வருது, நல்ல நல்ல பாட்டுகள் வருது. நமக்கு அதை கற்றுக்கொண்டா தான் நம்ம ஒரு ஷிப்பில் பண்ண முடியும். ஸோ அது பாடுறது நல்லது, ஆனால் கேட்குறது நல்லது. நீங்கள் பாடுறீங்களா? நீங்கள் பாடும்போது தான் தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும், உங்கள் மேலே இறங்கி வரும், உங்களை வந்து ஆளுகை செய்யும். அந்த அபிஷேகம் நம்ம சொல்லியிருக்கேன், துதிக்கின் அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம். அது யாருக்கு சொல்லுதோ இல்லையோ முதல்ல உங்களுக்கு சொல்லும். அப்போ துதிக்கணும். அப்போ அது பாவம், துதிக்காது பாவம். அந்த பாவத்தை செஞ்ச இசைக்கு என்ன மாட்டான், மாட்டிக்கிட்டான். நல்லா என்ன வியாதி வந்துட்டு, மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிக்கலப்பா, போயிரு. துதிக்கல, நீ போயிரு, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டார் ஆண்டவர். இப்போ எழுதி வச்சிருக்கான், அதைபடியே என்ன பண்ணுறான், இன்று செய்கிறது போல துதிப்பேன். பார்ப்போம். நம்முடைய ஆலயத்தில் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். ஒரு தீர்மானமும் எழுதி வைக்கிறான். ஆக துதி ரொம்ப அவசியம். அப்போ பாவம் வியாதியை தரும், வியாதி மரணத்து சமீபமாக கொண்டு போயிடும். அப்போ ஆண்டு என்ன பண்ணுறாரு, கிருபையினால் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். நாகமான் தெரியும் உங்களுக்கு, நான் சீக்கிரம் போகிறேன் டைமில். நாகமானுடைய வாழ்க்கையில் உடம்பு முழுதும் நினச்சி குஷ்டரோகம் இருந்துச்சு. இந்த நாகமான் என்ன பண்ணான் அப்படின்னா, நாகமான் வீட்டுக்கு ஒரு சின்ன பிள்ளை பிடிச்சி போயிட்டாங்க, இல்லை தெரியும் உங்களுக்கு. உடனே அவன் சொல்கிறான், ஐயா வந்து நம்ம இஸ்ரேலில் போனால் நல்லா சோகமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே என்ன பண்ணிட்டான், நேர் ராஜா கிட்ட போய், சீரிய ராஜாட்ட போய் நிருபத்தை கேட்டு வாங்கிட்டு நேராக வர்றான். வந்தான். இங்கே என்ன பண்ணுறான் ராஜா, ஐயோ என்ன இது குஷ்டரோகத்தர் அப்படி நான் சுகமாக்க முடியும், ஏதோ வேணுனே வார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ரொம்ப வம்பிழுக்கிறான் அப்படின்னு என்ன பண்ணுறான், டென்ஷன் ஆகிட்டான். உன்னை எலிசா கேள்விப்பட்டுறாரு, இங்கே அனுப்பியா, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை என்ன பண்ணிட்டோம், அவன் அறிஞ்சுக்கொள்ளட்டும், அவனை கூட்டும் அப்படின்ட்டாரு. அவன் நேராக ஒட்டகங்கள் எத்தனையோ ஒட்டகங்கள் வருது, வந்து என்ன பண்ணுறான், வெள்ளி பொண்ணு மாற்று வஸ்திரங்களோடு வந்து நிற்கிறான். அவன் நினச்சிக்கிட்டான், அவன் வெளியே வந்து ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அவனு விசாரிப்பான்னு நினச்சான். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவன் தேவனுக்கு முன்னால் நிற்கிற தீர்க்கதரிசி மனுஷன் முன்னாடி எப்படி இருப்பான். அப்படியே போய் என்ன பண்ண குளிக்க வைக்கின்றாரு. 7 முறை யோர்தானில் முங்குன்ட்டாரு. உடனே நாகமான் கோபம் அடைந்து தமஸ்குவில் உள்ள பர்பாரும் அப்னோரும் போன்ற அதிகளை விட இந்த யோர்தான் பெரிய நதியா, அங்கே தான் பாவம் ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்கு. அவன் பர்பாருக்கும் அப்னருக்கும் பயிர்பானா இருக்கும். நம்ம என்ன நதி எவ்வளோ அழகாக ஓடுது, யோர்தான் இருக்கு பிறகு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்லிகிட்டே இருந்திருப்பான். ஆண்டர் பார்த்தாரு, இந்த யோர்தானுடைய வல்லமை அவனை காட்டுறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, குஷ்டரோகத்தை கொடுத்து இழுத்துட்டு வந்துட்டார். இப்போ அவன் வெளியே போனவன் தான், உக்கிரத்தோட திரும்பி போனான்னு தான் பைபிளில் வசனம் இருக்குது. இப்போ அவன் வேலைக்காரன்னு சொல்கிறாங்க, இப்போ பெரிய காரியம் தான் செஞ்சிருப்பில்ல, சின்ன காரியம் தான், நம்ம குளிக்க வேண்டியது நான் போ அப்படின்றாங்க. புத்தி தெளிஞ்சு போகிறான். அவன் 7 முறை ஸ்நானம் பண்ணின போது அவனுடைய குழந்தை போய் மாம்சத்தை போல சொஸ்தமாகிட்டு உடனே சொல்வான், நான் போய் என்ன பண்ணுவேன், தேவனுக்கே ஆராதிப்பேன், தேவனை மட்டுமே ஆராதிப்பேன் சொல்லி 2 பொதி மண் எடுத்துகிட்டு போவான் பலிபீடம் கட்டுறதுக்கு. சில நேரங்களில் நம்ம புத்திக்கும் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் எல்லைக்கும் கேட்ட வசனங்களுக்கும் எல்லையை தாண்டி ஒரு பாவம் நமக்குள்ளே உள்ள மெதுவாக வந்து உட்கார்ந்துருக்கும். அந்த பாவத்தை நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, யார் பார்க்குறா, ஆண்டவர் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. அந்த பாவத்தின் நிமித்தம் ஒரு பரமனுச்சு நினைவார், நோயை உண்டு அடிப்பார். அந்த அடியில் நம்ம என்ன செய்வோம், பைபிளை திறப்போம், அங்கே கண்ணை திறந்து பாரு, இதுவும் நீயும் ஒன்று தானே அப்படிம்பாரு. அப்போ தான் விடுதலை. வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். 4வது காரியம் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 107 23-27 நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 107 நீங்கள் எடுத்தவங்க அப்படி பாருங்கள். நான் அப்படியே ஒரு வாட்டி தான் வாசிப்பேன், நான் டைம் இல்லாத. 23 சொல்லுது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களில் தொழில் செய்கிறவர்களே. 25 பாருங்கள், கர்த்தர் கட்டளையிட பெருங்காற்று உண்டாகி. 27 பாருங்கள், வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவருடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. 29 பாருங்கள், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. 30 பாருங்கள், நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். சிம்பிளாக சொல்கிறேன், கப்பல் யாத்திரை பண்ணுறவங்கள ஒப்பிடுறார் ஆண்டவர். கப்பல் யாத்திரை பண்ணுறவங்க நல்லா பார்த்து அழகாக போகிறாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும். கப்பலில் போகிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மற்றவங்க முன்னாடி அவங்களுக்குள்ள அவங்கள பற்றி ஒரு பெரிய பெருமை இருக்கும். பெருமைனா என்ன, ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்கும், ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும். ஸோ இவங்க போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்ம ஞானம்லாம் இருந்திருக்கும். ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி.
அவங்க ஆகாயத்தில் ஏறி ஆழத்தில் இறங்குறாங்களாம். குடித்தவனை மாதிரி தள்ளாடுற வச்சிடுறாரு அவனை. ஸோ அவன் போட் எப்படி இருக்கும், கப்பல் எப்படி இருக்கும், கடலில் சரியாக இருக்கும், புரட்டி போடுவார் ஆண்டவர். அப்போ அவங்க ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. அதுக்கப்புறம் பாருங்க, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். நாங்களாம் கப்பல்லே போல பாஸ்டர், என்ன சொல்கிறீங்க, நாங்கள் போன அனுபவமே இல்லைன்றீங்களா? ஞானமெல்லாம் மூழ்கி போன அனுபவம் இருக்கா? பிள்ளை கத்தும், குழந்த அவங்க தெரிஞ்ச அத்தனை மருந்து எடுத்துருவாங்க, ஒவ்வொன்றா விடுவாங்க. எப்படியாவது வாயை மூடுதானே, மூடவே மூடாது. டாக்டர்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் அழுது டாக்டர் 6 மணிக்கு ஆனால் அழ ஆரம்பிச்சிருது. நீங்கள் தான் பார்க்கணும், இதுக்கெல்லாம் மருந்து கொடுக்க முடியாதுன்றவாங்க. உங்கள் ஞானம் மூழ்கி போகிற ஞானம். எவ்வளோதான் படித்தாலும் மறந்து 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 போகுது. ஞானம் மூழ்கி போகிறது. எப்போ பார்த்தாலும் இந்த குழம்பு ஒழுங்காக வர மாட்டேங்குது. ஞானம் மூழ்கி போகிறது. அனுபவங்கள், அறிவுகள், ஞானங்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் உங்கள் வாழ்க்கையில். வேதம் சொல்லுது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது, நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். ஆண்டவர் ஆரம்பிக்கலான, ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கலைன்னா நீ போகவே முடியாது. ஒரு பிள்ளை இருக்கா, நல்லா படிப்பா. கிளாஸ் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அவள் பேர் தான் வரும், எல்லாம் கை தட்டுவாங்க. எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சிக்காவா. எக்ஸாமுக்கு முன்னாடி எம்மா போய் உட்காந்துட்டாவது வந்துடுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவள் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவா. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அவளுக்கு 30 மார்க், 32 மார்க், 35 மார்க், 40 மார்க், அவ்வளோதான். இதையாவது எழுதுனியே வா அப்படின்றவாங்க. நல்ல கிளாஸ் டெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவா. அங்கே போனால் போயிடும். கிருபை சார்ந்து கொள்ளலை அப்படின்னா என்ன நடக்காது? ஞானத்துக்கு வழி கிடையாது. மற்றவங்க பார்வையில் ஞானியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கிருபை தரலைன்னா அந்த ஞானத்துக்கு பலன் கிடைக்காது. அது போய் சேராண்ட இடத்துல சேராது. அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி உங்கள் முயற்சி, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய அறிவு, உங்கள் அனுபவம், உங்களுடைய பலம் எல்லாத்தையும் பிரயோகிக்கலாம். ஆண்டவர் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. செங்கடல் முன்னால் வந்து நிற்கிறாங்க. ஆண்டதான் சொன்னார், செங்கடல் முன்னால் பாளையம் இறங்குவீர்களாக. இறங்கியாச்சு. இப்போ யார் வரா? பார்வோன் வர்றான், 600 ரதங்களை கொண்டு வரான். அவன் நினச்சிக்கிட்டான் இவங்களை சீக்கிரம் இழுத்துட்டு போயிடலாம் நினச்சிட்டு அவன் ஞானத்தில் வர்றான். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய தூதானவர் முன்னால் இருந்து பின்னால் வந்து இஸ்ரவேலுடைய பாளையமும் அந்த பார்வோனின் சேனையும் ஒன்று சேராதபடிக்கு என்ன பண்ணுறாரு? அப்படியே இருளை கொண்டு பாடிட்டாரு. அவன் முயற்சி பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியல. அவன் ரதம், அவனுடைய குதிரை, அவனுடைய இராணுவம், அவனுடைய வல்லமை, அவனுடைய அனுபவம், அவனுடைய யுத்தத்துடைய பயிற்சி எல்லாம் அங்கே மூழ்கி போச்சு. இப்போ விடிய காலத்துலன்னா ஆண்டு செங்கல்ல 2 பிளந்துட்டாரு. வள்ளி வட்டாந்தரையாக மாறிடுச்சு. இவங்கெல்லாம் போகிறாங்க, அவனும் என்ன பண்ணுறான்? விட்டு வர்றான், இவங்க பின்னாலே வர்றான். நமக்கு தான் வழி, ஏதோ இயற்கையில் நடந்துவிட்டு அவர் பெரிய ஒரு மாற்றம் நினச்சிட்டு என்ன பண்ணுறான்? பின்னாலே வர்றான். அப்போ சக்கரங்கள்லாம் கலருது. உடனே ஒருத்தன் சொல்கிறான், இது தேவனுடைய விரல், எவ்வேறுடைய தேவனுடைய விரல், திரும்பி போயிடலான்னு. திரும்பியும் போக விடலாம் ஆண்டவர். அங்கே ஆமாடா போயிடுவோன்னு போயிருந்தாங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க, போகவும் இல்லை. இஸ்ரவேலுடைய பாளையெல்லாம் அக்கறைக்கு போன உடனே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. அவுட். உங்களுக்கு எதிராக எழும்புற சத்துருக்களுடைய ஞானத்தை ஆண்டவர் மூழ்கடிச்சு போட்டுருவார். எப்போ தெரியுமா? கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. மொர்தெகாயை பற்றி தூக்கில் போடுறதுக்கு ஆமன் பேசுறதுக்கு நிற்கிறான் வெளியே. உள்ள ஆண்டவர் பேசிகிட்டு இருக்காரு. ராஜா கனம் பண்ண விரும்புகிறவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? மொர்தெகாயை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்காரு. இவன் நினச்சிக்கிட்டான் மொர்தெகாயை தூக்கில் போடலான்னு பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அங்கே போயிட்டார். நாளை காலைல பேசியான்னா ஒய் சொல்லி அனுப்புகிறா. இவன் ராத்திரி அப்படி வந்துட்டான். தேவ ஞானம் உலக ஞானத்தை பைத்தியமாக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கிருபையை சார்ந்து கொள்வோம். அதே மாதிரி யோனா பாருங்க, நம்ம தெரியும். யோனாவை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு, நினிவேக்கு போ, நான் சொன்னதெல்லாம் செய்யப்பான்றாரு. இவன் என்ன பண்ணுறான்? ஆமாம், அவருக்கு வேலை இல்லை, சும்மா நினிவேக்கு போ. அங்கே சொல்ல வேண்டியது அவங்க எத்தனை ஒருத்தவனு கேட்க மாட்டான். அப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்பானுங்க. அவனை இவர் என்ன செய்வார்? ஆண்டவர்
அது செய்ய மாட்டார். கடைசியில் நாம தலையில் முக்காடை போட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பான், போயிருப்பான். முதல்ல கப்பலை ஏறிட்டான். தர்ஷிஸ் போகிற கப்பலை கண்டு அதில் ஏறினான். முதல்ல பிரயாணம் பண்ணிச்சு, நல்லதாக இருந்துச்சு. கர்த்தர் பெருங்காற்றை கடலில் வரவிட்டார். ஆண்டவர் தெரியும் எப்படி பிடிக்கணும்னு தெரியும். உடனே என்ன பண்ணுறான், எல்லாம் நல்லா தூங்குறாரு, இவர் ஆக்டிங் பண்ணுறாரு. அவங்க தட்டி எழுப்பிட்டாங்க. என்ன நீ தூங்குற, உன் சாமியை நோடிக்கு வேண்டிக்கோ அப்படின்றாங்க. உன் யார் எங்கேருந்து வந்திருக்க, சீட்டு போடுவோம். போட்டாங்க. யோனா பேரில் விழுந்துருச்சு. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். யோனா கப்புன்னு விழுங்கிடுச்சு. இப்போ எங்கே இருக்கான் தெரியுமா யோனா? நேராக மீன் கொண்டு போய் பாதாளத்தின் வாசலில் கொண்டு போய் விட்டது. அங்கே விட்ட உடனே என்ன பண்ணுறான், நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே. மனுஷன் கீழ்ப்படுகிறானோ இல்லையாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சிங்கம் மொத்தம் கொண்டு கீழ்ப்படி ஆண்டவர். எவனை போடணுமோ அவனை போட்டு தள்ளிடும். கேட்டே திறக்க வேண்டாம், உள்ளே வந்துடும் பாம்பு. கேட்டு திறக்க வேண்டாம், கொண்டு போய் எல்லாம் பண்ணிடுவார், எல்லாம் பண்ணிடுவார். ஆண்டவர் சொன்னால் அது எப்படியாவது உள்ளே வந்துடும். மனுஷன் தான் நிச்சயமாக ஒன்று ஆர்டர் பண்ணுவான். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் ஒரு வேளை கீழ்ப்படிஞ்சிருவான். ஆண்டவர் எல்லாம் பண்ணிடுவார். அவனை உள்ளத்தில் உணர்த்தி ஏவுதலை கொடுத்து கொண்டு போயிடுவார். ஸோ 4வது காரியம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஞானமெல்லாம் மூழ்கி போகும் சூழ்நிலையில் கிருபையை சார்ந்துக்கோ. எவ்வளோ பிரயாசப்படுறீங்க, சில காரியங்களில் உங்களுக்கு விடுதலை வரல, என்னெல்லாமோ பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ஆகி வர மாட்டேங்குதுங்க, வியாபாரமே நடக்க மாட்டேங்குதுங்க, என்னங்க செய்கிறது? ஒரு தாயார் என்ற சாட்சி சொன்னாங்க. 38 வயசு மகளுக்கு திருமணம் ஆகலை. அப்போ இன்னொருத்தர் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் வரதெல்லாம் கழிச்சு விட்டீங்களா? பாப்பாவுக்கு ஒன்றும் நல்ல ஒன்றும் குறவு இல்லை, நல்லா தானங்க இருக்காங்க, படிச்சிருக்கான்றீங்க, அப்புறம் என்னங்க அப்படின்னா, வரவே இல்லைங்க, வந்தாலங்க கன்சிடர் பண்ணுறது அப்படி இருந்துச்சு. காலம் வந்தது, தேவன் கிருபை பாராட்டினார். 38 வயசு ஒரு அம்மா, ஒரு பையனுக்கு, ஒரு தம்பிக்கு திருமணமே ஆகலை. நல்ல சம்பளம், நல்ல பர்சனாலிட்டி, ஏதோ ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் கண்டுபிடிச்சோம், தடை என்னன்றதை கண்டுபிடிச்சோம். சில டைமில் கண்டுபிடிச்சோம். தேவ சமூகத்துக்கு போனாங்க, ஜெபம் பண்ணாங்க, பாவத்தை அறிக்கை செஞ்சாங்க, கீழ்ப்படி ஒன்று ஒப்பு கொடுத்தாங்க, கிருபையை சார்ந்து கொண்டாங்க. ஒரே மாதத்தில் கல்யாணம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஞானத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குறாரா? சரி, இது ஆண்டவர் தான் அடைச்சிருக்காரு, அங்கே தான் போகணும், அங்கே போயிருங்க. போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க, கேளுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஸோ முதல் காரியம், வழி தெரியாமல் அலைந்து திரிகிறவர்களுக்கு ஆண்டவர் வழியை கட்டளையிட்டு செம்மையான பாதையில் நடத்தி அவங்க தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர கிருபை பாராட்டுகிறாரு. 2வது காரியம் பாருங்கள், ஆண்டவர் ஆலோசனை அசட்டை பண்ணி கட்டப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளியே வரவே முடியல, கட்டப்பட்டிருக்கீங்க, கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். 3வது காரியம், பாவத்தினால வியாதி, வியாதினால வந்த கட்டு. அப்படிப்பட்ட காரியங்களில் தேவனுடைய சமூகத்தில் போய் அந்த பாவத்தை கண்டுபிடிச்சி அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு பெற்றுக்கொண்டு கிருபையை சார்ந்து கொண்டால் பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம், வியாதியிலிருந்தும் வெளியே வந்துடலாம். எப்ராஹிம் அந்த மாதிரி தான் செய்வார், உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதேமாதிரி 4வது காரியம், ஆண்டவர் நம்முடைய ஞானமெல்லாம் மூழ்கி போன நிலைமையில் என்னமும் செய்ய முடியாத, நம்ம வழி தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுறாரு, கிருபை பாராட்டி நம்ம கொந்தளிப்பை அமர்த்தி நாடின துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். மூழ்கி போன ஞானத்துக்கு பதிலாக தேவ ஞானம் நமக்குள்ளே வந்து நமக்கு அற்புதங்களை செய்யும். 5வது காரியம் ஒன்று, சங்கீதம் 107 38-39. நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி வசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கும் நகரத்தை கட்டி வயல்களை உண்டாக்கி விதைத்து திராட்சை தோட்டங்களை நாட்டுகிறார்கள். அவர்கள் வரத்துள்ள பலனை தரும். அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். அவருடைய மிருகஜீவங்கள் குறையாதிருக்க பண்றாரு. பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். அவர் பிரபுக்களின் மேல் இகழ்ச்சி வர பண்ணி வழி இல்லாத அவாந்தர வெளியிலே அவர்களை திரிய செய்து பாருங்க, அவர்களை ஆசீர்வதிக்கிறாரு, மிகுதியும் பெறுகிறாங்க, அவருடைய மிருக ஜீவன்கள்
குறையாதிருக்க பண்ணுறாரு. பின்பு அவர்கள் இடுக்கத்தினாலும் ஆபத்தினாலும் துயரத்தினாலும் குறைவுபட்டு தாழ்வடைகிறார்கள். பிரபுக்களின் மேல் கீழ்ச்சி வர பண்ணி வழியில்லாத அவாந்திர வழியிலே அவர்களை திரிய செய்து நல்லா ஆசீர்வதிக்கிறாருங்க. அப்புறம் அவங்களை கீழ்ச்சி வர பண்ணுறாரு. அவங்க அலைஞ்சு திரிய வைக்கிறாரு. அவங்களால என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. இப்போ 41 வசனம் வாசிங்க. எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் அம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். நியாயக்கடலாம் தன் வாயை மூடும். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். சும்மா பொதுவாக சொல்கிறேன். இதுக்குள்ளேருந்து ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை எடுக்கிறாரு, அவங்கள பார்க்குறாரு, அவங்கள ஆசீர்வதிக்கிறாரு. வயல்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவாந்திர வழியாக தண்ணீரிடம் மாற்றுறாரு. நல்ல நல்ல வரத்துல பலனை கொடுக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, மிகுதியும் பெருகுறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ள அவங்க தேவனையுடைய கிருபையை சார்ந்து கொள்ளாமல் நான் எப்போ வருதோ இகழ்ச்சி வர பண்ணி 40 வசனம் வழி இல்லாத அவாந்திர வழியிலே அவர்களை திரிய பண்ணுறாரு. அப்போ வழி தெரில. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, 72 வருஷத்தில் பெரிய பங்களா 72. அப்போ ஆட்டுத்தோல், சங்கு, இது மாதிரி நிறையா கடல் பஞ்சு, இப்படி நிறைய ஏற்றுமதி அவருக்கு. எல்லாம் பெரிய பெரிய போட்டில் தான் போகும். வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய கோணி பேக்கில் 10 பைசா காயின் இருக்கும். அந்த காலத்தில் எல்லாத்தையும் காயின் தான் இருக்கும், ரூபாலாம் இருக்காது. அடுத்தது ஃபேண்டா 5 பைசாவோ 50 பைசாவோ அவ்வளோதான். அப்போது அதே மாதிரி 5 பைசா 4 அப்புறம் 50 பைசா, 1 ரூபா காயின் இருக்காது, ரூபா நோட்டு வந்துடும். ஸோ எல்லாம் நிறச்சி வச்சுருப்பார். அவருடைய ஆஃபீஸ் ரூமில் பார்த்திங்கன்னா நிறைய 3 லாக்கர், ஃபுல்லாக கரன்சி இருக்கும், கோல்டு இருக்கும். அவர் ஒரு நாள் அனுப்பின 2 பெரிய போட் தோணிம்பாங்க அந்த காலத்தில். தோணி நிறையா போன ஆட்டுத்தோல், சங்கு, அந்த கடல் பஞ்சு எல்லாம் இருந்துச்சுன்னா தனுஷ்கோடியில் வந்த புயலை அடித்து தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும். அதோடு விழுந்தது மட்டும் இல்லை, எழுந்திருக்கவே இல்லை. கடைசியில் ஒரு வாடகை வீட்டுக்கு அந்த வாடகையே கொடுக்க முடியாமல் ஆயிடுச்சு அவருக்கு. ஃபுல்லாக ஃப்ளாட். ஆனால் அவர்கிட்ட ஐயா கொஞ்சம் கஷ்டம், காசு கொடுன்னு 50 ரூபா வாங்கிட்டு போனவன் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். இதை போட்டு எளியவர்களை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் அம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். ஆண்டவருடைய பார்வையில் எவன் கிருபையை சார்ந்து கொள்ளாமல் பெருமையை சார்ந்து கொள்றானா அடி. அவன் என்ன அடி தெரியுமா, அவன் தன் தப்பையே உணர முடியாது. நமக்கு தெரியும் என்ன பிரச்சனைன்னு, சொல்ல விட மாட்டார் நம்மளை. கடைசி வரைக்கும் ஃப்ளாட். அடக்கத்துக்கு காசு இல்லை, சாவு தர மாட்டார். 89 வயசு. ஆனால் அவர்கிட்ட வாங்கின 50 பைசா 50 ரூபா வாங்கிட்டு போனவன் எங்கேயோ போயிட்டான். தேவனுடைய கிருபையை சார்ந்து கடைசி சொல்லுது பாருங்க, எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன், கிருபைகளை உணர்ந்து கொள்ள கடவன். புரியுதா உங்களுக்கு? 5 காரியம் சொன்னேன், புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எஞ்ச முடியும். இந்த சங்கீதத்தில் ஃபுல்லாக ஒரு காரியம் வரும், நீங்கள் அவன் வாசிங்க. 107 சங்கீதம் தானே, அதை பாருங்கள். அதை நான் உங்களுக்கு மட்டும் சொல்லி காட்டுறேன், நீங்கள் வீட்டில் அடிக்கடி அதை சொல்லுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 107 சங்கீதம் 6 வசனம் பாருங்கள். அவர்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். அப்போ கூப்பிடணும் கண்டிப்பாக. ஆண்டரை கூப்பிடாம ஆண்டர் தான் செய்வார், ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு செய்வார். கண்டிப்பாக ஜெபம் பண்ணணுங்க, கூப்பிடுறது ரொம்ப அவசியம். அடுத்தது பாருங்கள், 9 வசனம் பாருங்கள். அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தம் அவர் துதிக்கணும். நான் இந்த கொரோனா டைமில் டைரி ஒன்று எழுதினேன். அதில் என்ன பழைய ஏற்பாட்டில் அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டு அற்புதங்கள், பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த ஆண்டவர் பயன்படுத்தின பெண்கள், புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துகிற பெண்கள், இப்படி நான் கிட்டத்தட்ட நிறைய எழுதி வச்சு
அது மட்டும் இல்லை, என்னுடைய வாழ்நாள் முழுசும் கர்த்தர் செய்த நன்மையில் 6 மாதத்தில் எனக்கு வைசூரி போட்டுச்சு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க 6 மாதத்துல சாக வேண்டிய அப்படிம்பாங்க. அதிலிருந்து அன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையெல்லாம் எழுதி 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 400 அற்புதங்கள் எழுதியிருக்கேன். சும்மா ஜுரம் காய்ச்சலாம் விட்டுருக்கேன். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் மாட்ட பார்த்தேன், செத்து போயிருப்பேன். அதில் ஒரு ஜீப்பு வந்துட்டு இருக்கான்னு டக்குன்னு குறுக்க கிராஸ் பண்ணிட்டேன் சின்ன பையனாக இருக்கும்போது. பம்பரம் இடம் வந்துருக்குமா, ஒருத்த பம்பரத்தை தலையிலே போட்டான். சும்மா குப்பிளிச்சிட்டு வருது பிளட்டு. எங்கள் அம்மா வந்து அப்படியே காபித்தில் போட்டு அமுக்குறாங்க. ஆனால் பாருங்கள், நான் டாக்டர் சொன்னாங்க, அப்புறம் டாக்டர் கூட செத்து போயிருப்பான், என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டான். ஞாபகத்தில் வந்தது எழுதி வச்சுருக்கேன். அதிசயங்களை எழுதி வைங்க. என் எல்லாத்துக்கும் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி என் பையன்கிட்ட கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டில் நீ எழுது. அதிசயங்களை மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா ஆண்டரை மறந்துடுவீங்க. கிருபையின் நிமித்தம் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு ஓட்டை தான், பொத்துன்னு விழுந்துருவான். வல்லமாக வரங்கள்லாம் செயல்படும், ஒரு நாளைக்கு வராது. ஒரு நாளைக்கு சிம்சோன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாது இருந்தான். சவுல் ராஜாவாலாம் நீ இல்லைப்பா, அபிஷேகம் போயிடுச்சு விட்டு எப்போ. அப்போ கர்த்தரை கூப்பிடணும், கிருபையை சார்ந்து கொள்ளணும், துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், கிருபை எஞ்சி முழஞ்சு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 5ல் ஒரு பக்கம் ஒரு ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமான செய்வார். இந்த வருஷம் முடிவதற்கு முன்பதாகவே உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். ஏன் அவ்வளோ தூரம் போகிறீங்க? இந்த கூட்டத்திலேருந்து போகும்போதே விடுதலையோட போவீங்க. ஜெபிக்கலாமா? மகா இரக்கமுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகலின் வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இது நாங்களாகவே எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொண்ட ஒரு கூட்டம் இல்லைப்பா. நீங்கள் பரலோகத்திலிருந்து தீர்மானித்து எங்களெல்லாம் கூடி வரத்தக்கதாக இந்த நாளை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்த தயவுக்காக உங்களுடைய உங்களுடைய ஆண்டவரே, எங்களுடைய பாஸ்டருக்காக நன்றி செலுத்துக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டே இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பலையோ, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறீங்கப்பா. ஒரு மகிமையான காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்பினதுனாலேயே எங்களை கொண்டு வந்திருக்கீங்க, எங்களோட பேசுகிறீங்க, எங்களை வசனத்தை கொடுக்குறீங்க, எங்களை பாட வைக்கிறீங்க, எங்களை நம்முடைய ஆவியில் நிரப்புறீங்க, எங்களை சுத்தம் பண்ணுறீங்க, எங்களை பலப்படுத்துக்கிறீங்க. நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம் சாமி. இப்படியே நாங்கள் பரிசுத்தத்தில் பார்க்க ஆசையாக இருந்து உங்களுடைய வல்லமை மகிமையை கண்டுகொள்ள கிருபை தாங்கப்பா. எங்களை பார்க்குறவங்க உங்களை பார்க்கணும்ப்பா. எங்களை பார்க்குறவங்க இவர்களுடைய தேவன் பெரியவர் என்று சொல்லும்படியா கர்த்தர் எங்கள் மத்தியில் பலத்த காரியங்களை செய்வீராக. நிச்சயமாகவே இந்த வசனங்களை வாசித்தபடி உங்களுடைய கிருபையை சார்ந்து கொண்டு, உங்களுடைய இரக்கத்தை சார்ந்து கொண்டு ஆண்டவரே எங்களை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. துதிக்கவும், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களுக்கு நன்றி செலுத்தவும் இந்த நாள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.